நீங்கள் தூயோராய் வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம் என்று இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக புனித பவுலடியார் அனைவருக்கும் எடுத்து சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் தெசலோனிக்க மக்களுக்கு குறிப்பிடுகின்றார். நீங்கள் பரத்தமை விட்டு வாழ வேண்டும். ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்வதற்காக கடவுள் உங்களை அழைக்கவில்லை, மாறாக தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கின்றார். எனவே தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம். அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இந்த இயல்பிற்குரிய இச்சைகளை எல்லாம் தவிர்த்து வாழுங்கள் என்று புனித பவுலடியார் நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பானது விவிலியம் முழுவதிலும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. லேவிய நூலிலே நாம் வாசிக்கின்றோம் 11வது அதிகாரம் அதிலும் 44, 45 வசனங்களிலும், லேவியர் நூல் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலும் கடவுள் அதே வார்த்தைகளை சொல்லுகின்றார். கடவுள் மோயிசனை பார்த்து சொல்லுகின்றார், நீ சென்று மக்களிடத்திலே சொல், இதோ மக்கள் அனைவரும் தூயவர்களாக வாழ வேண்டும், ஏனெனில் உங்களுடைய கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவராக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் தூயவராக இருப்பதால் நாம் அனைவரும் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் நாமும் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய அழைப்பாக இருக்கின்றது. முன்பு காலத்தில் எல்லாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள், காட்டிற்கு சென்று தவம் புரிந்து கடுமையான தவ முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வாழ்வதால் தான் ஒருவர் புனிதமான நிலையிலே வாழ முடியும் என்ற கருத்தானது இருந்து கொண்டிருந்தது. அது உண்மைதான். கடு தவம் புரிவதாலும் நிறைய தவ செயற்கள் செயல்வதாலும் மனிதர்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியும், புனிதமான வாழ்க்கை வாழ முடியும் என்பது உண்மையாக இருந்தாலும், நாம் வாழுகின்ற இடத்திலே மக்களோடு மக்களாகவும் இணைந்து வாழுகின்ற பொழுதும் நம்மால் தூய வாழ்வு வாழ முடியும் என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இராணுவ வீரர் ஒருவர், பசோமியுஸ் அவர் பெயர், 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்துவினால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவத்திற்குள் வருகின்றார். கிறிஸ்தவத்திற்குள் வந்த பிறகு அவர் காணுகின்றார், நிறைய பேர் இந்த தூய வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக என்று காட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள், அனைத்தையும் விட்டுவிட்டு. ஆனால் அவர் சொன்னார், நான் காட்டிற்கு சென்று அங்கே தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கிடையாது. அங்கே செல்வதால் என்னால் என்ன செய்ய முடியும்? அவர் சொன்ன காரணம், நான் அங்கு சென்றால் நான் அங்கு யாரை அன்பு செய்ய போகிறேன்? நான் அங்கு அன்பு செய்வதற்கு யாரும் இருப்பது கிடையாது, நான் தனிமையாகத்தான் இருக்க போகிறேன். ஆனால் நான் இங்கு மக்களோடு மக்களாக வாழுகின்ற பொழுது என்னுடைய மக்களை நான் அன்பு செய்து என் மக்களுக்கு நான் பணிபுரிந்து தூய வாழ்க்கை வாழ போகிறேன். இந்த மக்களை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு அவர் கடுந்தவம் செய்வதற்கு பதிலாக, காட்டிற்கு செல்வதற்கு பதிலாக மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களை அன்பு செய்து தூய வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய சீடர்களும் அதை பின்பற்றி வாழ்ந்தார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் எங்கே இருந்தாலும் நம்மாலும் தூய வாழ்க்கை வாழ முடியும் என்பதுதான் முற்றிலும் உண்மையான ஒன்று. இந்த தூய வாழ்க்கை வாழ்வது என்பது கடவுள் எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்ற அழைப்பு. ஒரு சிலருக்கு மட்டும் கடவுள் கொடுத்த அழைப்பு கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எல்லோருக்குமே வருகின்ற அழைப்பு, எல்லோரும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த தூய வாழ்க்கை வாழுகின்ற பொழுது நாம் இறைவனோடு இணைந்து வாழ முடியும், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். அது எந்த இடமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மாலும் தூய வாழ்க்கை வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தூய வாழ்க்கை வாழ்வது என்பது மிக மிக ஒரு சாதாரண ஒரு காரியம் என்பதை புனித தெரசா அம்மாள் குறிப்பிடுகின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய விருப்பங்களை கடவுளுடைய விருப்பங்களோடு இணைத்து விடுங்கள். கடவுள் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுத்து விடுங்கள். கடவுள் எதை அன்பு செய்கிறாரோ அதை நீங்கள் அன்பு செய்யுங்கள். இதுதான் தூய வாழ்வு என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் பாவத்தை மட்டும்தான் வெறுக்கின்றார். கடவுள் மற்ற எல்லோரையும் அன்பு செய்கின்றார். எனவே நீங்கள் எல்லோரையும் அன்பு செய்து பாவத்தை வெறுப்பது தான் தூய வாழ்வு என்பதை புனித அவிலா தெரசம்மாள் எடுத்து குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, குடும்ப வாழ்வில் இருந்தாலும் சரிதான், எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரிதான், நம்மாலும் தூய வாழ்க்கை வாழ முடியும். இந்த தூய வாழ்க்கை வாழ்வதென்பது இறைவன் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு.
புனித பேதுரு சொல்வது போன்று 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை குறிப்பிடுகின்றார். இதோ நீங்கள் எல்லோரும் தூயவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் உங்களுடைய கடவுளும் ஆண்டவருமானவர் தூயவராக இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். எனவே நாம் இறைவனுக்கேற்ற நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம், தூய்மையான வாழ்க்கை வாழ்வோம். புனித அவில தரிசனமால் சொல்வது போன்று தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய விருப்பங்களை இறைவனுடைய விருப்பங்களோடு இணைத்து, இறைவன் எதை வெறுக்கின்றாரோ அதை வெறுத்து, இறைவன் எதை அன்பு செய்கின்றாரோ அதை அன்பு செய்து வாழ்வதுதான் தூய்மையான வாழ்வு. இறைவன் எதை வெறுக்கின்றார் என்றால் பாவத்தை வெறுக்கின்றார். எனவே நாம் பாவத்தை வெறுத்து நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து தூய வாழ்வை வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமீன்.